GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து ஒயிட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கடந்த சில நாட்களாக ஜவ்வாது மலையிலிருந்து அமிர்தி வழியாக கண்ணமங்கலம் பகுதிக்குள் செம்மரக்கட்டைகளை கொண்டு வந்து குடோனில் பதுக்கி வைத்து ஆந்திரா மாநிலத்திற்கு கடத்தப்படுவதாக சிறப்பு புலனாய்வு காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு காவல்துறையினர் கண்ணமங்கலம் சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் நவம்பர் 18ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மேல்நகர் கிராமத்தில் வசிக்கும் முன்னாள் ஒன்றிய குழு கவுன்சிலரும் அதிமுக மாவட்ட பிரதிநிதியுமான MC ரவி என்பவருக்கு சொந்தமான வீட்டை போலீசார் சோதனை செய்தனர். அப்போது வீட்டிற்குள் சுமார் 2 டன் செம்மரக்கட்டைகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் அவற்றை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து காவல்துறையினரும் வனத்துறையினரும் இதுகுறித்து அக்கம் பக்கத்தில் விசாரணை நடத்திய போது ரவி கடந்த 6 மாதங்களாக போலூர் அருகே உள்ள தனது மகள் வீட்டில் வசித்து வருவதும் இந்த வீட்டை ரவியின் அண்ணன் மகன் ரமேஷ் என்பவர் பயன்படுத்தி வந்ததும் தெரிய வந்தது. ரமேஷ் குறித்து விசாரித்த போது அவர் மீது ஏற்கனவே ஆந்திர மாநிலத்தில் செம்மரக்கட்டை கடத்தல் வழக்கு உள்ளது எனவும் அந்த வழக்கில் கைதாகி ஆந்திர சிறையில் இருந்த அவரை ரவி நேரில் சென்று ஜாமீனில் எடுத்து காப்பாற்றியதும் தெரிய வந்தது. அதன் பிறகு வழக்கில் ஆஜராகாமல் செம்மரம் வெட்ட ஆட்களை அனுப்பியது, ஜவ்வாது மலையில் செம்மரங்களை வெட்டியது உள்ளிட்ட குற்றங்களால் இரு மாநில போலீசாரும் ரமேஷை தேடி வருவதாக கூறப்படுகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட செம்மரக்கட்டைகளை சிறப்பு புலனாய்வு துறையினர் வனத்துறை மூலம் மதிப்பீடு செய்தனர். 106 கட்டைகள் கொண்ட சுமார் 2 டன் எடையுள்ள இவற்றின் சந்தை மதிப்பு ₹50 லட்சம் வரை இருக்கலாம் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அதிமுக பிரமுகர் ரவியின் அண்ணன் மகன் ரமேஷை காவல்துறையினரும் வனத்துறையினரும் தீவிரமாக தேடி வருகின்றனர். அதே நேரத்தில் அண்ணன் மகன் ரமேஷ் செய்யும் சட்டவிரோத செயல்கள் ரவிக்கு நன்றாக தெரிந்திருக்கும் எனவும் ரவிதான் காவல்துறையிடமிருந்தும் ஆந்திர போலீசாரிடமிருந்தும் ரமேஷை காப்பாற்றி வருவதாகவும் கூறப்படுகிறது. அவரது வீட்டிலேயே செம்மரக்கட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது ரவிக்கு எப்படி தெரியாமல் போகும் என்ற கேள்வியையும் அக்கிராம மக்கள் எழுப்புகின்றனர். அதிமுக பிரமுகரை காப்பாற்றுவதற்காகவே காவல்துறை விசாரணையை மெத்தனமாக நடத்துகிறதா என்ற சந்தேகமும் அப்பகுதி மக்களிடையே எழுந்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.